நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக குழந்தைகள் வளர்ப்பது அல்லது குழந்தை வளர்ப்பு தொடர்பாக நமக்கு எத்தனையோ விதமான தவறான எண்ணங்களும் அணுகுமுறைகளும் இருக்கின்றன என்பதுதான் யதார்த்தம். பல சமயங்களில் தங்கள் குழந்தைகளின் மீது காட்டுகிற அன்பையே விஷமாக மாற்றக்கூடிய பெற்றோர்கள் தான் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள். அதாவது குழந்தைகளின் மீது காட்டக்கூடிய அன்பு, குழந்தைகளின் மீது காட்டக்கூடிய அக்கறை, இது எல்லாவற்றிற்காகத்தான் அவர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்கிற பெயரில் மிகப்பெரிய தீமைகளை இழைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கும் நமக்குமான உறவில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நாம் மிகவும் அறிவுபூர்வமான முறையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர உணர்வுபூர்வமாகவோ அல்லது தப்பான வழிமுறைகளையோ நாம் பயன்படுத்துவது என்பது குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய சில விரும்பத்தகாத இயல்புகளை மிக மிக மோசமானதாக ஆக்குமே ஒழிய அவர்களை ஒருபோதும் அதிலிருந்து விடுதலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அப்படிப்பட்ட பல விஷயங்களில் ஒன்றுதான் குழந்தைகள் தவறு செய்கிற போது அல்லது ஏற்க முடியாத விஷயங்களை செய்கிற போது அதை நாம் எப்படி அணுகுவது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் பல சமயங்களில் நாம் எதிர்பாராத பல தவறுகளை, அதிர்ச்சியூட்டக்கூடிய சில தவறுகளை கூட குழந்தைகள் செய்வார்கள் அல்லது நாம் தவறு என்று நினைக்கக்கூடிய பல விஷயங்களை அவர்கள் செய்து விடுவார்கள். அப்போது நாம் செய்யக்கூடிய பல காரியங்கள் என்பது அந்த குழந்தையை மேலும் மோசமானதாக ஆக்குவதற்கு தான் பயன்பட்டிருக்கிறதே தவிர அந்த தவறை உணர்ந்து கொள்வதற்கோ தங்களை சரி செய்து கொள்வதற்கோ அவர்களுக்கு அது உதவுவதில்லை. பொதுவாக நாம் ஒரு குழந்தையிடம் நாம் ஒரு மோசமானது என்று சொல்லக்கூடிய ஒரு குணத்தையோ ஒரு தவறையோ காணுகிற போது நமக்கு உடனடியாக வரக்கூடியது ஒரு மிகப்பெரிய பதட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்திர உணர்ச்சி. அந்த பதட்டத்தின் காரணமாக, ஆத்திர உணர்ச்சி காரணமாக நாம் எதை வேண்டுமானாலும் செய்வது என்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறோம். அந்த ஆத்திரம் என்பது நமக்கு ஒரு அதிகபட்சமாக நம்முடைய மனதில் இருக்கிற போது நாம் உடனடியாக நம்மை மறந்த நிலையில் நாம் தண்டனைகளை வழங்குவதற்கும் அவர்கள் மீதான ஒரு ஆத்திரத்தை வெளிப்படுத்துவதற்கும் முற்படுகிறோம். இது மிக மிக தவறான ஒரு விஷயம். நம்முடைய ஆத்திரம் குறையும் வரை, நம்முடைய மனம் ஒரு சமநிலைக்கு வருகிற வரை நாம் குழந்தைகளிடம் அதை பற்றி, அவர்களுடைய தவறுகளை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது, கேள்வி கேட்காமல் இருப்பது நல்லது. பொதுவாக குழந்தைகளிடம் மட்டுமல்ல, நாம் வேறு எந்த சக மனிதரிடமும் நாம் மிகவும் ஆத்திரமான மனநிலையில் இருக்கிற போது ஒரு பிரச்சனையை பேசாமல் இருப்பது என்பது அந்த பிரச்சனையை சார்ந்து இருக்கக்கூடிய இரண்டு தரப்பிற்குமே நல்லது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்த விஷயம், இது போன்ற விஷயங்களை, அதாவது ஒரு குழந்தையிடம் நாம் ஒரு தவறை காண்கிற போது நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்பது அந்த குழந்தைகளை அவமானப்படுத்துவது என்பது. அதாவது அவர்களிடம் ஒரு மிகப்பெரிய அவமான உணர்ச்சியை உண்டு பண்ணுவது. இந்த அவமான உணர்ச்சி என்பது மிகவும் விஷம் போன்றது. ஒரு மனிதன் தவறு செய்திருந்தால் கூட அவனை நீங்கள் அவமானப்படுத்தினால் அவன் அந்த அவமான உணர்ச்சியின் காரணமாக தன்னுடைய தவறையோ குற்ற உணர்வையோ விட்டுவிட்டு தான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு தான் அவனிடம் அதிகபட்சமாக இருக்கும். அதனால் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக அதை நியாயப்படுத்தி கொள்ள ஆரம்பிப்பான். இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக அவனை அவமானப்படுத்துவது என்று நினைக்கிறோம். இல்லை, அது உண்மையிலேயே ஒரு குற்றம் செய்த ஒருவரை மேலும் குற்றத்தன்மை உடையவராக, தவறு செய்த ஒருவரை மேலும் தவறு செய்யக்கூடியவராக மாற்றுகிற ஒரு விஷயம்தான். இன்னொன்று, குழந்தைகளுக்கு அடிப்பது அல்லது அவர்களை ஒரு உடல் ரீதியாக துன்புறுத்துவது என்பது இது அவமானப்படுத்துகிறதை விட இன்னும் மோசமான ஒரு விஷயம். ஏனென்றால் அப்படி நாம் குழந்தைகளை அடிக்கிற போது அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்வதில்லை. மாறாக தன்னை அடிக்கிறவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மத்தை அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். இந்த வன்மம் என்பது அவர்களுக்கு மிக ஆழமான ஒரு காயமாக அவர்கள் மனதில் உருவாகி விடுகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அந்த தவறை திரும்ப திரும்ப செய்வதற்கான தூண்டுதலை பெறுகிறார்கள். அதாவது, நீ இதற்காக என்னை அடிக்கிறாயா, நான் உனக்கு தெரியாமல் இதை நான் திரும்பவும் செய்வேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் ஒரு குழந்தைகளுடைய ஒரு இயல்பு. ஆகவே நீங்கள் உடனடியாக ஒரு குழந்தையை துன்புறுத்துவதன் வாயிலாக அந்த குழந்தை அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்வதற்கான ஒரு தூண்டுதலை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அவர்களிடம் ஒரு வீம்பை உருவாக்குகிறீர்கள். இது உண்மையிலேயே குழந்தைகளை நாம் நெறிப்படுத்துகிறோம் என்கிற பெயரில், ஒழுக்கப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் அவர்களுக்கு மேலும் மோசமான ஒன்றை செய்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது,
இடைவிடாமல் அவர்களுக்கு அறிவுரை சொல்வது, மணிக்கணக்கில் அறிவுரை சொல்வது, உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை, ஒரு குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி நாம் அவர்களுக்கு பேசுவது என்பது ஒரு உரையாடலாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு போதனையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு உங்கள் போதனைகள் அவர்களை அலுப்படைய செய்துவிடும். அதாவது அவர்கள் கேட்பதை நிறுத்தி விடுவார்கள், வெறுமனே உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படி இடைவிடாமல் லெக்சர் கொடுப்பது, அதாவது அவர்களை ஏதோ பேசியே ஒரேடியாக மாற்றி விடலாம் என்று நம்புவது போல அவரிடம் அதிகப்படியான ஒரு எக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகப்படியான ஒரு அறிவுரைகளை பொழிவது என்பதும் அவர்களுடைய குற்றத்தை அவர்கள் உணராமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அதீதமான ஒரு குற்ற உணர்வை அவர்களிடம் ஏற்படுத்துவது. அதாவது ஒரு பிரச்சனை என்பது ஒரு சிறிய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு குழந்தை செய்யக்கூடியது ஒரு சிறிய தவறாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு தந்தை தன்னுடைய மகன் சிகரெட் பிடிப்பதை பார்த்து விடலாம். அப்பொழுது அவர் அந்த மகனை கூப்பிட்டு அதை பற்றி பேசலாம், சிகரெட் பிடிப்பவருடைய தீமைகளை சொல்லலாம், அது மற்றவர்களிடையே எப்படி ஒரு எதிர்மறையான எண்ணங்களை இளம் வயதில் ஏற்படுத்தும் என்பதை பற்றியெல்லாம் பேசலாம். அதற்கு பதிலாக அவனை அழைத்து ஒரு மிகப்பெரிய, உனக்கு நீ பொறுப்பில்லாமல் இருக்கிறாயா, உன்னை எப்படி கஷ்டப்பட்டு நான் படிக்க வைத்திருக்கிறேன், உனக்கு இந்த போன்ற வயதில் இப்படிப்பட்ட செயல்களை செய்தால் நாளைக்கு நீ குடிக்க ஆரம்பிப்பாய், வேறு பல செயல்கள் செய்ய ஆரம்பிப்பாய் என்றெல்லாம் ஒரு அதீத குற்ற உணர்வை ஏற்படுத்துவதன் வாயிலாக அந்த மனிதனை உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதியைப் போல உணரச் செய்வது என்பது, இப்படியெல்லாம் குற்றத்தை, ஒரு தவறை நாம் அணுகுவதில் பல கோளாறான அணுகுமுறைகள் நமக்கு இருக்கின்றன. நாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குழந்தைகளிடம் நாம் உரையாட முடியும், சில விஷயங்களை தவறு என்று சொல்ல முடியும். ஆனால் ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவமானவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்திற்காக மிக மோசமாக அவர்களை நீங்கள் தண்டித்தாலோ துன்புறுத்தினாலோ உங்களுக்கு தெரியாமல் அந்த குற்றத்தை எப்படி செய்வது என்பதை பற்றித்தான் அவர்கள் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் பார்க்காமல் அந்த குற்றத்தை எப்படி செய்வது, உங்கள் கண்களிலிருந்து அதை எப்படி மறைப்பது என்றுதான் யோசிப்பார்கள். இது இன்னும் ஆபத்தான ஒரு போக்கு. அதாவது உங்களுக்கு தெரிந்தால் தானே பிரச்சனை, தெரியாமல் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற மனநிலை அவர்களிடம் உருவாகிவிடும். உங்களுடைய மோசமான அறிவுரைகளோ தண்டனைகளோ இப்படி உங்களிடமிருந்து உண்மைகளை மறைக்கக்கூடிய ஒரு இடத்திற்குத்தான் அவர்களை இட்டு செல்லுமே ஒழிய உங்களிடமிருந்து உண்மைகளை, அதாவது உண்மையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை அவர்களுக்கு உருவாக்காது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தனித்துவமானவர்கள். அவர்களிடம் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட எதை ஏற்கலாம், எதை ஏற்கக்கூடாது, எந்த அளவிற்கு அதில் தலையிடலாம், எந்த அளவிற்கு தலையிட முடியாது, எந்த அளவிற்கு அதில் நாம் அவர்களிடம் உரிமை செலுத்தலாம் என்கிற பல கேள்விகள் நமக்கு அதில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளினுடைய அடிப்படையில் தான் குழந்தைகள் தவறுகள் செய்கிற போது அவர்களை கௌரவமாக நடத்த வேண்டும், சக மனிதர்களாக நடத்த வேண்டும். அவர்களை துன்புறுத்துவதனாலோ அவமானப்படுத்துவதனாலோ எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. மாறாக இதமாகவும் பதமாகவும் அவர்களிடம் இந்த விஷயத்தை சொல்வது, தொடர்ந்து அவர்களிடம் அவ்வப்போது அவர்களுக்கு உகந்த முறையில் பேசுவது, எந்த நிலையிலும் அவர்களை புறக்கணித்து விடாமல், கைவிட்டு விடாமல், அவர்களை ஒரு எதிர்நிலையில் நிறுத்தி விடாமல் அரவணைப்பின் வழியாகவே அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அப்படி சுட்டிக்காட்டுகிற போதுதான் குழந்தைகள் உண்மையில் தங்களை செம்மைப்படுத்திக் கொள்வார்கள், நெறிப்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு மாறாக நாம் செய்யக்கூடிய இதுபோன்ற தண்டனைகள், அவமானப்படுத்துதல்கள் வழியாக குற்றத்தை உணர்வதற்கு பதிலாக அந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்வதற்கான ஒரு தூண்டுதலைத்தான் அவர்கள் பெறுவார்கள். அந்த தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.